அழகான தமிழ்நாடு கிராமத்தில் ராமசாமி என்ற ஒரு சோம்பேறி விவசாயி வாழ்ந்து வந்தான். அவனிடம் நல்ல நிலமும் இருந்தது. ஆனால் அவனிடம் இருக்கும் ஒரு பெரிய குறையே சோம்பேறித்தனம்தான். ஒரு நாள் காலை பொழுது கிராமத்தில் இருக்கும் மற்ற விவசாயிகள் அனைவரும் சீக்கிரமாக எழுந்து வழக்கம் போல் தங்களது வயல்களுக்கு வேலை செய்ய சென்றார்கள். ஆனால் ராமசாமி மட்டும் வீட்டில் கயிற்றுக்கட்டிலில் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தான். அவனின் மனைவி இவ்வாறு சொன்னாள். எழுந்திரீங்க, எல்லாரும் வேலைக்கு போறாங்க, நீங்களும் நம்ம நிலத்துக்கு போய் விவசாயத்தை பண்ணுங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ உன் வேலையை பாரு, என்ன தொந்தரவு பண்ணாது என்று சொல்லிவிட்டு மீண்டும் படுத்துக்கொண்டான். இப்படியே நாளைக்கு நாளைக்கு என்று சொல்லிக்கொண்டே நாட்கள் பல கடந்தது. மற்ற விவசாயிகள் அனைவரும் அவர்களது வயலில் கடுமையாக உழைத்து நல்ல பயிர்களை விளைய வைத்தனர். ஆனால் ராமசாமியின் வயல் மட்டும் களைகளால் நிரம்பி கெட்டு போயிருந்தது. சில நாட்கள் கழித்து ராமசாமியின் நண்பன் வழியில் பார்த்தான். அப்பொழுது ராமசாமியின் நண்பன் இவ்வாறு கூறினான். டேய் ராமசாமி, என்னடா விவசாயம் பண்ணாம சோம்பேறித்தனமா சுத்திட்டு இருக்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடா, எல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம். இந்த மாதிரியே பண்ணிட்டு இருந்தா உருப்படவே முடியாது, சொல்லிட்டேன். நாட்கள் செல்ல செல்ல ராமசாமியின் வீட்டில் உணவு கூட குறைய ஆரம்பித்தது. அப்போது அவனின் மனைவி இவ்வாறு கூறினாள். நீங்க இப்படியே சோம்பேறித்தனமா வேலை செய்யலன்னா நம்மளால எப்படி வாழ முடியும்? சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க, வேலைக்கு போங்க. மறுநாள் ஒரு புத்திசாலி முதியவர் அந்த கிராமத்திற்கு புதிதாக வந்தார். அவர் ராமசாமியை பார்த்து இவ்வாறு கூறினார். உனக்கு நல்ல நிலம் இருக்க, ஏன் வேலை செய்யல? எனக்கு வேலை செய்ய சோம்பேறித்தனமா இருக்கு. உன் வயலில் ஒரு பெரிய புதையல் இருக்கிறது. உண்மையா? ஆம், ஆனால் அதை கண்டுபிடிக்க நீ முழு வயலையும் தோண்ட வேண்டும். மறுநாள் காலை சீக்கிரமாக எழுந்து தனது வயலை முழுவதும் தோண்டி புதையலை தேட ஆரம்பித்தான். நாள் முழுவதும் கடுமையாக உழைத்தான். பல நாட்கள் கடந்து போனது. ஆனால் அவனுக்கு எந்த புதையலும் கிடைக்கவில்லை. சில நாட்கள் கழித்து அந்த முதியவர் மீண்டும் கிராமத்திற்கு வந்தார். உடனே ராமசாமி அவரிடம் சென்று கோபத்துடன் இவ்வாறு கேட்டான். ஐயா, ஏன் பொய் சொன்னீங்க? நான் எல்லா இடத்துலயும் தோண்டி பார்த்துட்டேன், புதையல் எதுவுமே இல்ல. இல்ல ராமசாமி, புதையல் நினைக்கிறியா? உண்மையான புதையல் இதுதான். என்ன சொல்றீங்க ஐயா? ஆமா, இந்த நிலம்தான் உன்னோட புதையல். விவசாயம் பண்ணிச்சு, உன் வாழ்க்கையை மாத்திக்கோ என்று கூறினார். அந்த வார்த்தைகளை கேட்டதும் ராமசாமிக்கு உண்மை புரிந்தது. அவன் தனது தவறை உணர்ந்து இனிமேல் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று முடிவு செய்தான். அதன் பிறகு ராமசாமியும் அவனது மனைவியும் தினமும் தனது வயலில் சுறுசுறுப்பாக வேலை செய்ய ஆரம்பித்தனர். சில மாதங்கள் கழித்து அவர்களின் வயல் பச்சை பசேல் என்ற அழகான பயிர்களால் நிரம்பியது. விவசாயத்தில் நல்ல லாபம் கிடைத்தது. ராமசாமியும் அவனது மனைவியும் மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பித்தார்கள். அவர்கள் அந்த முதியவருக்கு நன்றி கூறினார்கள். அப்போது முதியவர் உழைப்பால் மட்டுமே வாழ்க்கை மாற்ற முடியும் என்று ஆசிர்வதித்தார். அந்த நாளிலிருந்து ராமசாமி ஒருபோதும் சோம்பேறியாக இருக்கவில்லை. அவன் கடுமையாக உழைத்து சந்தோஷமாக வாழ்ந்தான். இந்த கதையின் நீதி, சோம்பேறித்தனம் வாழ்க்கையை கெடுக்கும், உழைப்பே வெற்றியின் ரகசியம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த கதையில சந்திக்கிறேன். பாய்.